இன்றைக்கி முட்டைகோஸ் வச்சு ஒரு அருமையான சட்னி இல்லாட்டி துவையல் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அதை ரெடி பண்ணலாம். இது தோசை இட்லி கூட மட்டும் இல்லை, ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சோண்டு வெங்காயம், முட்டைகோஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு சின்ன சைஸ் புளி, கொஞ்சோண்டு பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டைகோஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோட கொஞ்சோண்டு புளியும் கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் தூளும் தக்காளி, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் வரமிளகாய்க்கு பதிலாக தனி மிளகாத்தூளில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதை குறை அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் தாளிச்சும் சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.